கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்க வேத வசனம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. கிறிஸ்துடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பாடுகள் மாத்திரம் பெருகவில்லை. என் பிரியமான தேவ ஜனமே, அவரின் மித்தம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலும் பெருகுதான். நமக்கு எந்த அளவுக்கு பாடுகள் வருதோ, உபத்திரங்கள் வருதோ, கஷ்டங்கள் வருதோ, அதே போல நமக்கு அவரிடத்துலேருந்து ஆறுதல்களும் வருதான். ஏன்னா பவுல் அப்படித்தான் சொல்லுகிறார். ஏன்னா அவருக்கு போகிற இடமெல்லாம் பாடுகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீருமா இருந்தது. ஆனாலும் அதன் மத்தியிலும் அவரை ஆறுதல் படுத்தி தேவன் ஒவ்வொரு நாளும் நடத்தி சென்றார். அதே போல தேவன் நம்மையும் ஆறுதல் படுத்துவார். பாடுகளே இருக்குதே, கஷ்டங்களே இருக்குது நீங்கள் நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு பாடுகள் இருக்குதோ அந்த இடத்துல தேவன் உங்களுடைய கஷ்டங்களையும் கண்ணீர்களும் நீக்கி போட்டு அவரே உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். பாடுகள் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய கிருபை இருக்குன்று தெளிவாக எழுதப்பட்டிருக்க வேத வசனம். பிரியமான தேவச்சனமே, அதுக்கு எடுத்துக்காட்டு எவ்வளோ பேரை நம்ம சொல்லலாம். நீங்க பாடுகள் மாத்திரம் பார்க்காதீங்க. பாடுகள் எங்க இருக்கோ அங்க தேவனுடைய ஆறுதல் பெருகி இருக்குது என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் மேல் கைகளை வைத்துக்கொண்டு இந்த அதிகால வேலை நீங்க செபம் பண்ணுங்க. கர்த்தாவே, எனக்கு பாடுகள் இருக்குது, ஆனா அந்த பாடுகள் மத்தியில் உடைய கிருபை பெருகுன்னு சொன்னீங்களேப்பா, சகல உபோதரங்களுக்கு ஆறுதலா இருக்குன்னு சொன்னீங்களேப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி இந்த நாள் முழுதும் வழி நடத்துவார். ஆமென். இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய காயப்பட்ட கரத்துல உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முழுதும் அவங்களை வழி நடத்துங்கப்பா. தேவைகளை சந்திங்கப்பா. இந்த பாடுகள் தானா எனக்குன்னு சொல்லி கவலைப்படுகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆறுதலை அனுப்புங்க ஆண்டவரே. ஆறுதலை அனுப்புங்க ஆண்டவரே. ஆறுதல் நிரப்புங்கப்பா. அவர்கள் பல பேரை ஆறுதல் படுத்தட்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரப்பா.